ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 215. இந்த பகுதியில் 222வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரநீர் கிராமணி ஸ்ரீமான் न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्ष सहस्रपात्. நாமம் 222. ஓம் ஸ்ரீமதே நமக. ஒன் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் ஆல் க்ளோரிஸ், அதாவது செல்வம் நிறைந்தவர், எல்லா மகிமைகளும் நிறைந்தவர், ஒளிமயமானவர், மகாலட்சுமியின் இறைவன், தனது இதயத்தில் மகாலட்சுமியை கொண்டவர், எல்லா சக்திகளும் நிறைந்தவர் என்று இதற்கு பொருள். ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்திற்கு வந்தார். அங்கே கோயில் கொண்டிருக்கும் சௌரிராஜ பெருமானை தரிசித்தார். அப்போது சௌரிராஜ பெருமான் திருமங்கையாழ்வாரை பார்த்து, திருமங்கை மன்னரே, திருவாலி திருநகரியில் நீங்கள் வழிப்பறி செய்ய வந்தபோது உங்களை வழிமறித்த நான் அப்போதே உங்களுக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டேன். இப்போது அந்த மந்திரத்திற்கான பொருளை விளக்குகிறேன், கேளுங்கள் என்று சொன்னார் சௌரிராஜ பெருமாள். இவ்வாறு சொல்லிவிட்டு பிரணவத்தோடு சேர்த்து நமோ நாராயணாய என்று அமைந்திருக்கும் அந்த 8 எழுத்து மந்திரத்தின் பொருளை திருமங்கையாழ்வாருக்கு விளக்கினார். விளக்கமாக சொல்லிவிட்டு சௌரிராஜ பெருமாள் திருமங்கையாழ்வாரிடம் கேட்டார், திருமங்கை மன்னரே, இந்த மந்திரத்தின் சாரம் உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்டார். அதற்கு திருமங்கையாழ்வார் எப்படி பதிலளித்தார் தெரியுமா? மற்றும் ஓர் தெய்வம் உலதென்று இருப்பாரோடு ஊற்றிலேன் உற்றடும் உன்னடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறையம்மானே. இப்படி பாடலாக பெருமானுக்கு விடையளித்தார் திருமங்கையாழ்வார். இதன் பொருள் என்ன என்று பார்க்கலாமா? பெருமாளே, சௌரிராஜ பெருமாளே, உன்னை காட்டிலும் இன்னொரு தெய்வம் உள்ளது என்று எண்ணுவாரோடு நான் சேருவதில்லை. இப்படியெல்லாம் சொல்வதை விட ஓம் நமோ நாராயணாய என்று உனது 8 எழுத்து மந்திரத்தை நான் ஜபித்து உனது அடியார்க்கு அடியானாய் வாழவே விரும்புகின்றேன் என்று சொல்கிறார். அதாவது, பெருமாளே, உனக்கு மட்டும் நான் அடிமை அல்ல, உனது அடியார்களுக்கும் நான் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டேன் இந்த 8 எழுத்து மந்திரத்தின் சாரத்தை என்று சொன்னார். இறைவன் எப்பொழுதும் அடியார்க்கு அடியாராக இருப்பவரை மிகவும் விரும்புவார். அவ்வாறு அடியாருக்கு அடியாராக இருப்பதன் ஏற்றத்தை திருமங்கையாழ்வார் புரிந்து கொண்டிருப்பதை அறிந்த சௌரிராஜ பெருமாள், ஆஹா, மந்திரத்தின் தாத்பரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு விட்டீர்களே என்று சொன்னார். மேலும் ஆழ்வார்க்கு விசேஷமாக கடாட்சம் செய்ய ஆசைப்பட்ட பெருமாள் அவருக்கு தனது தசாவதாரத்தையும் காட்டினாராம். முதலில் மீன் வடிவில் மத்ஸ்யாவதாரத்தை சௌரிராஜ பெருமாள் காட்ட, அதை கண்ட திருமங்கையாழ்வார், எம்பெருமானே, நீ மீனாக வந்தாலும் உனது திருக்கண்கள் மீனின் கண்களைப் போல் இல்லாமல் உனக்கே பிரத்யேகமாய் உரித்தான தாமரை கண்களாகவே உள்ளனவே என்று வியந்து கூறினார். அதை ஒரு பாடலாகவும் பாடிவிட்டார். அந்த பாடல் என்ன என்று பார்க்கலாமா? அந்த பாசுரம் பெரிய திருமொழியில் 8ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியில் முதல் பாசுரமாக பாடியிருக்கிறார். அது என்ன என்று பார்க்கலாம். வானோரளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் மலையுருவின் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட தன் தாமரை கண்ணன் ஆனா உருவிலானாயன் அவனை அம்மா விளைவயலுள் காணார் புறவீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்று பாடினார். அதாவது, கடல் வெள்ளம் அமரர்கள் சஞ்சரிக்கும் எல்லை வரை பறந்து சென்ற காலத்தில் வலிமையுள்ள பிரம்மாண்டமான மச்சமாய் தோன்றி அனைவரும் ஆச்சரியப்படும்படி
உயிர்களை காத்த குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்களை உடையவனே, அழியா மேனி உடைய கிருஷ்ணனாக அவதரித்தவனே, அழகிய பரந்த விளை வயல்களும் காடுகள் போன்ற தோட்டங்களும் உடைய திருக்கண்ணபுரத்தில் அடியேன் தரிசித்தேன் என்று பாடினார். பிறகு எம்பெருமான் கல்கி அவதாரம் வரை திருமங்கையாழ்வாருக்கு காட்டினார். அதை அனுபவித்த திருமங்கையாழ்வார் இறைவனை துதி செய்தார், எம்பெருமானை துதி செய்தார். எப்படி தெரியுமா? மீனோடு ஆமை கேளல் அரிகுரலாய் முன்னும் ராமனாய், தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும், ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியேன் கலியேன் ஒளி செய்த, தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்பம் பாவம் நில்வாவே. இப்படி பெரிய திருமொழியில் 8ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியில் 10வது பாசுரத்தில் பாடியுள்ளார். அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் பார்க்கலாமா? மீன், ஆமை, வராகம், நரசிம்மம், வாமனர், பரசுராமர், ஸ்ரீராமர், பலராமர், ஸ்ரீகிருஷ்ணர், கல்கி ஆகிய 10 அவதாரங்களையும் எடுத்த பரந்தாமனை திருக்கண்ணபுரத்திலே சேவித்த பக்தரான கலியன் இயற்றிய தேன் போன்ற இனிய வார்த்தைகளை கொண்ட இத்தமிழ் பாசுரங்களுடன் பக்தியுடன் பாடுவோரின் பாவங்கள் நிற்காமல் ஓடிவிடும் என்று பாடுகிறார். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆழ்வார் மத்ஸ்யாவதாரத்தை அனுபவிக்கையில் தாமரைக்கண்ணன் தன் தாமரைக்கண்ணன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இறைவன் எந்த ரூபத்தில் அவதாரம் செய்தாலும் அவனுக்கே உரிய பிரத்யேகமான தாமரை கண்கள் மாறுவதே இல்லை. இதிலிருந்து வைகுண்டத்தில் உள்ள இறைவனுக்கு என்னென்ன பெருமைகளும் சக்திகளும் உள்ளனவோ அதே பெருமைகளோடும் சக்திகளோடும் அவதாரங்களிலும் அவர் விளங்குகிறார் என்று புரிகிறது. மீனாய் அவதரித்த போதும் தனது பெருமைகள் குன்றாதபடி திகழ்ந்தமையால் மத்ஸ்யமூர்த்தி ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 222வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் எப்போதும் குன்றாத மேன்மைகள் நிறையும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்த நாமம் 223. ஓம் ஞாயாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.